உலகம் முழு தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 7 ஆண்ட்ராய்டு ஆப்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப பயனுள்ள ஆப்ஸ் எல்லாமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் சொல்ல நம்ம டெக்னாலஜி சம்பந்த நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருப்பேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நாச் பேட்டரி பார் லைவ் வால்பேப்பர்ன்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் நாச் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் லைவ் வால்பேப்பர்ஸ் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு நாச்சும் வேணுமானா உங்களுக்கு எந்த மாதிரி நாச் வேணுமோ அதையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கீழே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. உங்களுக்கு நாச் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஹைட் மற்றும் வித் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வால்பேப்பர் ஒவ்வொன்றா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இது மாதிரி செம கெத்தான வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து வேணும், அதே நேரத்தில் நாச்சும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது இரண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒபேரா பீட்டா ப்ரௌசர்ன்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஃப்ரீ, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆடே டிஸ்பிளே ஆகாது இந்த ப்ரௌசர்ல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VPN யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் நம்ம செப்பரேட்டாக ஒரு VPN யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். பட் இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து VPN உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஆட் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, நைட் மோட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து VPN என்ற ஒரு ஆப்ஷன் உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஓப்பன் பண்ணுற அப்படின்னு பாருங்க. ஸோ கீழே இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மினிமைஸ் ஆகிடுது இல்லையா, மேலே பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து VPN என்ற ஒரு ஆப்ஷன் ஆனது உங்களுக்கு வந்து காட்டுது. இந்த VPN டைரெக்டாக இங்கே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரௌசர் மூலமா. 2-in-1 வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரௌசர் உங்களுக்கு வந்து பண்ணுறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டான அப்ளிகேஷன். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ரௌசர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வால் ட்ராப் பண்ற இந்த வால்பேப்பருக்கான அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவான 4K வால்பேப்பர்ஸ் எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான்காவது இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட், அனிமல்ஸ், ஆர்ட், கார், சிட்டி, டான்ஸ், இது மாதிரி கேட்டகரிஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கேட்டகரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கேட்டகரி மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து இமேஜஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு வால்பேப்பருக்கான அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் டேஷ் என்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் முக்கியமாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் விஷுவலைசராக இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. அதாவது நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, பர்டிகுலராக இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, டெய்லி பேசிஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க போன்ற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து வீக்லி பேசிஸ் வச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ நான் எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த வீக்லி பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காட்டுது. நான் டெய்லி பேசிஸ் அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு நான் எவ்வளோ நேரம் நான் யூஸ் பண்ணிருக்கேன், இல்லை இந்த அப்ளிகேஷன் பர்டிகுலராக எவ்வளோ நேரம் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றதும் நீங்கள் டேரெக்டாக இங்கிருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். நிறைய ஆப்ஷன்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து படிக்கிற பசங்களுக்காக, குறிப்பாக +1 +2 பசங்க நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. 10th பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் மோஸ்ட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு லெட்ஸ் டூ இட் அப்படின்னு காட்டுது. லெட்ஸ் டூ இட் நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே உள்ள உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, இங்கிலீஷ் போன்ற நிறைய விஷயங்கள் உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங்கான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து 10 மார்க் கொஸ்டின்ல கீழே வந்து அந்த கிராஃப் எல்லாம் போடுவீங்க இல்லையா, ஸோ அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் கீழே வந்து பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எடுக்கிறதும் இந்த விஷயம் தான், நிறைய பேர் மார்க்ஸ் விடுறதும் இந்த விஷயம் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இல்லையா, உங்களால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை வந்து இங்கே வந்து கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், f(x = 5x + 2). ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ மேலே கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்முலா. இப்போ அடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கால்குலேட் அப்படி இருக்கு இல்லையா, கால்குலேட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ கீழே காட்டுற பாருங்க.
ஸோ ஏஸ் ஈக்குவல் 5 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடுச்சு. பாயிண்ட் ஆஃப் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 0,2 காட்டிடுச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து டைரெக்டாக கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ட்ரா பண்ணுற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வெதருக்கான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு டே டு டே உங்களுக்கு வெதர் கண்டிஷன் உங்களுக்கு சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் பாருங்க, டே டு டேஸ் உங்களுக்கு சுற்றி வெதர் கண்டிஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு வந்து காட்டுது. இது மட்டும் இல்லாமல் இரண்டாவது உங்களுக்கு வந்து விட்ஜெட்ஸ் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி வால்பேப்பருக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த விட்ஜெட்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விட்ஜெட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது லைவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ப்ரோ தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ரோ யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் வந்து பே வந்து பண்ணி தான் நீங்கள் வந்து அதை வாங்க வேண்டியிருக்கும். பட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்க மோஸ்ட்லி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துறாங்க. ஸோ இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து கவனிக்கணும். என்னன்னா எமர்ஜென்சி வெதர் அலர்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆப்ஷன் உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வழியில் மெசேஜ் ஆனது வந்துடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கூகுளோட போலோ என்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் அந்த 2 லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. வேறு லாங்குவேஜில் எதுவும் கொடுக்கல. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பேசிக்காக சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் பர்பஸ்க்காக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சென்டென்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு சின்ன ஒரு புக் வடிவிலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இங்கிலீஷ் வேணுமா ஹிந்தி வேணுமா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் கீழே வந்து ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுது பாருங்க. அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே அங்கே என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் அதுவும் நம்மளுக்கு வந்து படிச்சு காட்டிடும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்களே கூட லைவாக வந்து படிச்சுக்கலாம். ஸோ தெரியாத பட்சத்தில் அந்த இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லைப்ரரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புக் வழியில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் கிளிக் பண்ணும்போது அது வந்து படிச்சும் காட்டுது. இன்னொரு விஷயம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மைக் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக படிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் அந்த மைக் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கிரீன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது லைன் மேலேயே உங்களுக்கு வந்து தெரியும். அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் வந்து படிக்கிறீங்கன்னு அப்படி அர்த்தம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா படிச்சு காட்டிடுது. இது மாதிரி 2-in-1 நீங்கள் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது குழந்தைகள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். உங்கள் குழந்தைகள் ஸ்போர்ட்டிவாக விளையாடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலமா எளிதாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால லேர்ன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தா இந்த எல்லா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதில் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க நம்ப கூட மறக்காம இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்லை புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எது சொன்னால் நம்ம டெக்னாலஜி சம்பந்த நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி சம்பந்த புதிய வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ பார்த்து நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.